எனில் வாருமே. நதி மீது அலைந்தாடும் மகள் போலவே கதியேதும் தெரியாமலே நான் தடுமாறும் நிலை பாருமே. அன்பாகி அருளாகி என்னோடு ஒன்றாகி துயரோடு போராடும் என் வாழ்வின் நலனாக என்னை தாங்கும் என் தெய்வமே, என் நிழலாக எழும் தெய்வமே, வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. நிலவெங்கும் ஒளிந்தாலும் விழி மூடி பயனேது, துயர் போடும் மனமுந்தன் அருள் காணும் வகையேது, பலனாக கை மீது வா, இங்கு புலனாகும் இறையாக வா, வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. நான் தொடர் வைத்த இணையேற்றவா, ஆள் போல வளர்ந்தாலும் ஆரம்பம் உடைதாலும் பின் வாழ்வின் உயர்வெல்லாம் பின் வாழ்வின் பலன்தாலும் நிறைவாழ்வின் விதையாகவே எங்கள் நில வாழ்வில் பயன்காரவா, வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே, வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளே, பரலோக நையினுடைய அன்பு பிள்ளைகளே, தூய மிக்கேல் அதிதூதருடைய அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவரையும் திருத்தலத்திற்கு மகிழ்ச்சியோடு வரவேற்கின்றேன்.
இதோ நற்கருணை ஆண்டவர் முன்னிலையில் நாம் அனைவரும் அமர்ந்திருக்கிறோம். அன்று இயேசு பெத்தானியா சென்ற பொழுது இயேசுவினுடைய காலடியிலே அமர்ந்து அவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த, அவரோடு உரையாடி கொண்டிருந்த மரியா நல்ல பங்கை தேர்ந்து கொண்டால் அது அவளிடமிருந்து எடுக்கப்பட மாட்டாது என்று ஆண்டவர் இயேசு கூறினார். அதேபோன்று இதோ நற்கருணை ஆண்டவருடைய திருவடிகளிலே அமர்ந்து நாமும் அவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நம்முடைய உள்ளத்தை அவர்பால் எழுப்பிக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய உள்ளத்து உணர்வுகளையும் எண்ணங்களையும் அந்த இறைமகன் இயேசுவிடம் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நம்மை பார்த்து இவ்வாறு கூறலாம்: பேறு பெற்றவர்கள், நல்ல பங்கை தேர்ந்து கொண்டவர்கள், அவர்களிடமிருந்து அது எடுக்கப்பட மாட்டாது என்று. அத்தகைய ஒரு மனநிலையோடு நாம் இந்த இறை வார்த்தைக்கு செவிமடுப்போம். இன்றைய திருப்பலியிலே திருப்பாடல் 29 பதிலுரை பாடலாக பாடினோம். அந்த பதிலுரை பாடலிலே தாவீது அரசர் சொல்லுகின்ற வார்த்தைகள் நமக்கு ஒரு பெரும் பாடத்தை கற்றுத்தருகிறது. ஆண்டவர் ஏழைகளின் விண்ணப்பத்திற்கு செவி சாய்க்கின்றார், சிறைப்பட்ட தம் மக்களை அவர் புறக்கணிப்பதில்லை என்று அந்த திருப்பாடல் நிறைவு செய்யப்படுகின்றது. எதற்காக இந்த பாடலை தாவீது அரசர் பாடினார்? முதலில் அவருடைய விண்ணப்பம், எனது விண்ணப்பத்திற்கு கடவுளே பதில்மொழி தாரும் என்பது. என்ன விண்ணப்பம்? அவருடைய விண்ணப்பம், தாவீது அரசருடைய விண்ணப்பம் என்ன? அந்த சூழ்நிலையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தாவீது மன்னனுக்கு பகைவர்களுடைய அச்சுறுத்தல் மட்டுமன்றி தன்னுடைய குடும்பத்தினருடைய அச்சுறுத்தலும் இருந்தது. குறிப்பாக அவருடைய மகன் அப்சலோம் அவரை கொல்லுவதற்காக துரத்தி கொண்டிருக்கிறான். இந்த வேளையில்தான் அவர் கடவுளை பார்த்து அபயக்குரல் எழுப்புகிறார்: எனது விண்ணப்பத்திற்கு கடவுளே பதில்மொழி தாரும் என்று. தன்னுடைய அவல நிலையை அவர் இவ்வாறு குறிப்பிடுகிறார்: சேற்றில் நான் அமிழ்வதிலிருந்து என்னை காத்தருளும், என்னை வெறுப்போரிடமிருந்தும் ஆழ்கடலில் இருந்தும் என்னை விடுவித்தருளும். பெருவெள்ளம் என்னை அடித்துக் கொண்டு போகாதிருப்பதாக, ஆழ்கடல் என்னை விழுங்காதிருப்பதாக, படுகுழி தன் வாய் திறந்து என்னை மூடிக்கொள்ளாதிருப்பதாக. அடுத்து தன்னை தாழ்த்துகிறார்: எளியேன், சிறுமைப்பட்டவன், காயமுற்றவன், கடவுளே நீர் அருளும் மீட்பு எனக்கு பாதுகாப்பாய் இருப்பதாக. ஆண்டவர் ஏழைகளின் விண்ணப்பத்திற்கு செவி சாய்க்கிறார், சிறைப்பட்ட தம் மக்களை அவர் புறக்கணிப்பதில்லை என்று. எனவே தன்னுடைய அவலமான அந்த நிலை, எதிரிகளும் தன்னை தேடிக்கொண்டிருக்கிறார்கள், தன்னுடைய குடும்பத்தினரும் தன்னை வெறுக்கிறார்கள், தன்னுடைய மகனே தன்னை கொல்லுவதற்கு தேடுகிறான். இந்த சூழலில் தான் இந்த திருப்பாடலை ஆண்டவர் தாவீது அரசர் பாடுகிறார். நாம் அன்புக்குரியவர்களே, அருமையான ஒரு ஜெபம், நம்முடைய அன்றாட வாழ்வுக்கு பொருத்தமான ஒரு ஜெபம். பல சமயங்களிலே நாம் எண்ணுகிறோம், நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படுமா? நான் பாவி, நான் ஏழை, நான் சிறுமைப்பட்டவன், நான் தாழ்த்தப்பட்டவன், என்னையும் கடவுள் செவி சாய்ப்பாரா என்ற ஒரு கேள்வி நம்முடைய உள்ளத்திலே எழலாம். ஆனால் தாவீது மன்னனுடைய அனுபவம் என்ன? ஆண்டவர் ஏழைகளின் விண்ணப்பத்திற்கு செவி சாய்க்கின்றார் என்பதுதான். பாக்தாத் நகரை
அப்துல்லா என்ற மூன்றாம் அப்துல்லா என்ற ஒரு மன்னன் ஆண்டு வந்தான். அவனுடைய ஆட்சியின் காலத்திலே நீண்ட நாட்களாக மழை பெய்யவில்லை. மழை பெய்யவில்லை என்றால் என்ன நிகழும்? கொடிய பஞ்சம் நிலவியது. மன்னன் தன்னுடைய மக்களை, அதாவது இஸ்லாமிய மக்கள், அங்கே பெரும்பான்மையினர், அவர்களை அழைத்து மழைக்காக ஜெபியுங்கள், இந்த பஞ்சம் அகல வேண்டும் என்று ஜெபியுங்கள் என்று கூறுகின்றார். இஸ்லாமிய மக்களும் ஒன்று கூடி ஜெபிக்கின்றார்கள். ஆனால் மழை பெய்யவில்லை. அவர்களுக்கு அடுத்தபடியாக இருப்பவர்கள் யூதர்கள், ஜனத்தொகையிலே அதிகம். எனவே யூதர்களையும் ஜெபிக்க கேட்கின்றான் அவன். யூதர்களும் ஜெபிக்கின்றார்கள். மழை பெய்யவில்லை. இறுதியாக மன்னனுடைய ஆலோசகர் ஒருவர் மன்னனிடம் சென்று சொல்லுகின்றார், மன்னா, நம்முடைய மக்கள் இஸ்லாமியர்களையும் ஜெபிக்க சொன்னோம், யூதர்களையும் ஜெபிக்க சொன்னோம், இன்னும் கடவுள் மனமிறங்கி மழை பெய்யவில்லை. கிறிஸ்தவர்களையும் அழைத்து அவர்களையும் ஜெபிக்க சொல்லுங்கள் என்று. மன்னன் சொன்னான், அவர்கள் மிகவும் கொஞ்சம் பேர் இருக்கிறார்கள், ரொம்ப சிறுபான்மையினர். அவர்களுடைய ஜெபத்திற்கெல்லாம் கடவுள் செவி சாய்ப்பாரா? செவி சாய்க்க மாட்டார் என்றார். ஆனால் அந்த ஆலோசகர் விடவில்லை. சொல்லி பாருங்கள், கிறிஸ்தவர்களும் ஜெபிக்கட்டும் என்று. வேறு வழியின்றி கிறிஸ்தவர்களுக்கு மன்னன் அழைப்பு விடுத்தான். சிறுபான்மையினராகிய கிறிஸ்தவர்கள் ஒரு சிறிய அளவிலே கூடி ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். அவர்கள் ஜெபித்து முடிக்கும் முன்பே மழை கொட்டோ கொட்டு என்று கொட்டியது. மன்னனுக்கு வியப்பு. ஆலோசகர் சொன்னார், பெரும்பான்மையினருக்கு மட்டுமல்ல, பணக்காரர்களுக்கு மட்டுமல்ல, பகட்டாக வாழ்பவர்களுக்கு மட்டுமல்ல, கடவுள் ஏழைகளுக்கு செவி சாய்ப்பவர், சிறுமைப்பட்டவருக்கு செவி சாய்ப்பவர், ஒதுக்கப்பட்டவருக்கு செவி சாய்ப்பவர். நீங்கள் இந்த கிறிஸ்தவர்களை மிகவும் குறைவானவர்கள் என்று ஒதுக்கி வைத்தீர்கள், கடவுள் அவர்கள் குரலுக்கு செவி சாய்க்கின்றார் என்று கூறினார். அன்புக்குரியவர்களே, அதுதான் உண்மை. ஆனால் கடவுள் நம் குரலுக்கு செவி சாய்த்து நமக்கு தேவையான கொடைகளை தர வேண்டும் என்றால் முதலில் நாம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும். நம்முடைய பாவ வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும். நாம் மனம் திரும்ப வேண்டும். ஒரு வயதான மூதாட்டி ஞாயிறு திருப்பலி முடிந்தவுடனே அருகில் இருந்த சந்தையில் சென்று தேவையான காய்கறிகள், பழங்கள், மசாலா பொருட்களை வாங்கி ஒரு பையிலே வைத்துக் கொண்டு வழி நடக்கின்றார். தன்னுடைய வீட்டிற்கு செல்கின்ற போது திருடன் ஒருவன் ஓடி வந்து அந்த பையை பிடுங்கிக் கொண்டு ஓடுகிறான். அந்த வயதான பெண்மணி என்ன செய்வதென்று தெரியவில்லை. திருத்தூதர்கள் பணி நூல் 2வது அதிகாரம் 38வது வசனம் என்று மட்டும் சொல்லுகிறார். அதை கேட்ட உடனே அந்த திருடன் அப்படியே நின்று விடுகிறான். அவன் ஓடவில்லை. அருகாமையிலே இருந்த ஒரு காவல்துறை அதிகாரி இந்த திருடன் இந்த மூதாட்டியின் கையில் இருந்து பொருட்களை பறித்து செல்வதை பார்த்து கொண்டிருந்தவர் ஓடி வந்து அவனை பிடித்துக் கொள்ளுகிறார். அவனை பார்த்து கேட்கின்றார், ஏப்பா, உனக்கு கடவுளுடைய வார்த்தை என்றால் அவ்வளவு பிடித்தமா, இஷ்டமா? அந்த மூதாட்டி திருத்தூதர்கள் பணி நூல் 2வது அதிகாரம் 38வது வசனம் என்று சொன்ன உடனே அப்படியே நின்று விட்டாயே என்று கேட்டார். அதற்கு அவன் சொன்னான், அது சாதாரண வார்த்தை இல்லை. மனம் திரும்புங்கள்
என்ற ஒரு அழைப்பு அது. நீங்கள் பாவத்திலே வீழ்ந்து மடிந்து விடாதபடி மனம் திரும்புங்கள். இந்த வார்த்தைகள் பேதுருவினுடைய வார்த்தைகள். அவருடைய போதனையை கேட்ட மக்கள் அவரை பார்த்து கேட்கிறார்கள், நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று. அதற்கு பேதுரு அவர்களுக்கு விடுத்த அழைப்பு மனம் திரும்புங்கள் என்பது. எனவே அந்த வார்த்தை என்னை கட்டி போட்டு விட்டது. என்னுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து நான் மனம் திரும்ப வேண்டும் என்ற அந்த அழைத்தல் என்னுடைய உள்ளத்திலே பாய்ந்தது. எனவே நான் நின்று விட்டேன், இனிமேல் நான் திருட மாட்டேன் என்று சொன்னானாம். அந்த காவல்துறை அதிகாரி இந்த பொருட்களை வாங்கி மூதாட்டியின் கையிலே கொடுத்து விட்டு அந்த திருடனையும் நீ திரிந்து விட்டாய் என்று கூறியதால் உன்னை மன்னித்து விடுகிறேன் என்று சொல்லி அனுப்பிவிட்டாராம். ஆம் அன்புக்குரியவர்களே, மனம் திரும்பும் பொழுது இதர்கள் மட்டுமல்ல, இறைவனும் நம்மை மன்னிக்கின்றார். இறைவன் தம்மவராக நம்மை ஏற்றுக்கொள்ளுகிறார். நாம் இப்படிப்பட்டவராக இருந்தாலும் சரி, ஏற்றுக்கொண்டு நம்முடைய விண்ணப்பத்திற்கு செவி சாய்க்கிறார். தாழ்மையுற்ற நம்முடைய விண்ணப்பத்திற்கு அவர் செவி சாய்க்கின்றார். அன்புக்குரியவர்களே, பல்வேறு நோய்களோடு, நொடிகளோடு, நோக்காடோடு, கட்டுக்களோடு, சோதனைகளோடு, வேதனைகளோடு இத்திருத்தலம் நாடி வந்திருக்கின்ற நாம் இந்த நேரத்திலே ஆண்டவரிடம் ஜெபிப்போம். அவரிடம் ஜெபிப்பதற்கு முன்னால் ஒரு உறுதி கொள்வோம். என்னுடைய பாவ வழிகளை விட்டு நான் விலகுவேன், நான் மனம் மாறுவேன், கடவுளுக்கு உகந்தவனாக மனம் மாறுவேன் என்று ஒரு உறுதி எடுத்து அதை கடைபிடிப்பேன் என்ற ஒரு உள்ளத்தோடு ஆண்டவரிடம் நாம் ஜெபிப்போம். எல்லோரும் முழந்தாள் படியிட்டு மன்றாடும். அன்பான ஆண்டவரே, நற்கருணையில் எங்களுக்காக உம்மையே பிரசன்னப்படுத்தி வீற்றிருக்கின்றவரே, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை வணங்குகின்றோம். அன்பு தெய்வமே, நீர் பாவி என்றோ ஏழை என்றோ தாழ்ந்தவன் என்றோ யாரையும் புறக்கணிப்பதில்லை. சிறப்பாக தாழ்வுற்ற மனிதர்களை, ஏழைகளை நீர் கண்ணோக்கி பார்க்கின்றீர். அவர்களுடைய விண்ணப்பத்திற்கு செவி சாய்க்கின்றீர். ஆம் ஆண்டவரே, நாங்கள் பல்வேறு தேவைகளால் அழுந்தி உம்முடைய ஆசிரியரை கேட்டு இங்கே குழுமி வந்திருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை கண்ணோக்கி பாரும், எங்களை ஆசீர்வதி. உம்முடைய கரம் உயர்த்தி எங்களை ஆசீர்வதி. கரம் நீட்டி எங்களை தொடும் ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் தொடும். எங்களுடைய நோய்களை போக்கும். எங்களிடம் குடிகொண்டிருக்கின்ற தீய பழக்க வழக்கங்களை, தீய ஆவிகளை எங்களிடமிருந்து அகற்றிவிடும். எங்களை கட்டுவித்திருக்கின்ற பிரிசுனிய கட்டுக்கள் அவற்றையெல்லாம் நீர் போக்கிவிடும். ஆபத்துக்கள், விபத்துக்களிலிருந்து எங்களை காத்தருளும். அன்பு இயேசுவே, நீர் எங்களை கண்ணோக்குகின்றீர். உமக்கு நன்றி கூறுகிறோம். உங்கள் ஜெபத்திற்கு செவிசாய்க்கின்றீர். உமக்கு நன்றி. ஆம் இயேசுவே, நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகிறோம். தொடர்ந்து உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருப்பதாக. நீர் எங்களுடைய உள்ளத்திலே குடியிருப்பீராக. எங்களுடைய உள்ளத்திலே குடியிருக்கின்ற உம்மை நாங்கள் கண்டு
வணங்கி ஆராதித்து உமக்கு நன்றி செலுத்தி எங்களுடைய பாவ வழிகளையெல்லாம் விட்டு தூயவராக உம்முடைய கோவிலாக நாங்கள் மாறிட எங்களுக்கு அருளும். ஆண்டவரே, இன்னும் எங்களுடைய எண்ணங்கள், இயக்கங்கள், தேவைகள், ஆசைகள் எல்லாவற்றையும் நீர் அறிவீர். அவற்றையெல்லாம் நிறைவு செய்தவர்கள் இந்த பகுதியிலே விவசாயம், பனையேற்று போன்ற தொழில்களை செய்து வருகின்ற எங்களுடைய சகோதர சகோதரிகளை ஆசீர்வதித்தர்கள். அவர்களுடைய உழைப்பு வீணாக்கி விடாமல் நிறைந்த பலனை தரச் செய்யும். நாங்கள் ஒவ்வொருவரும் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்தையும் நீரே கரம் விட்டு ஆசீர்வதித்து அவற்றை வெற்றியாக மாற்றியது. அன்பாண்டவரே, நீர் எங்களுக்கு தந்திருக்கின்ற ஒவ்வொரு குறைகளுக்கும் நாங்கள் இந்த நேரத்திலே உமக்கு நன்றி கூறுகிறோம். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதி, முதல் நலன்களால் நிரப்பும், உம்முடைய ஆசீரால் எங்களை நிரப்பும். நாங்கள் மாசி பெற்ற மக்களாக அந்த ஆசை எங்களிடமிருந்து எடுபட முடியாததாக என்றும் உமக்கு கற்றுண்டவர்களாக உம்மோடு இணைந்திருப்பவர்களாக என்றும் வாழ எங்களுக்கு அருள் புரியும். நோயாளிகளுக்காக ஜெபிப்போம். எல்லாம் வல்ல தந்தையே, என்றும் வாழும் இறைவா, நோயினால் வருந்தோருக்கு உமது ஆசீர்வாதத்தின் அருளை பொழிந்து உம் படைப்புகளை இறைக்க பெருக்கத்தால் காப்பாற்றுகின்றேன். உமது திருப்பெயரை கூறி அழைத்ததும் தயவாய் உதவாரும். உம் அடியார்களை நோய் நின்று விடுவித்து குணப்படுத்தி உமது வலக்கரத்தால் தூக்கிவிட்டு பலத்தால் உறுதிப்படுத்தி வல்லமையால் காப்பாற்றி விரும்பிய எல்லா நலன்களுடன் உமது அன்பில் நடத்தியர்களும் எங்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆண்டவருடைய பெயரால் நமக்கு உதவி உண்டு. ஆண்டவரின் மன்றாட்டை கேட்டவர்களும் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் அடிவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. ஆமென். நின்றவர்களுக்கு அப்பம் அளித்தீரே, இனிமேலாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக.
இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடு தூயாவியின் ஒன்றிப்பில் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும்